அந்த நேரம் காயங்குளம் அரசருக்கு ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, கடற்கொலையில் ஈடுபட்டு இருக்க வாபர் அப்படின்ற திருடன் இந்த தடவை நம்மளோட மக்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வருது. ஸோ ஐயன் இந்த வாவரை பற்றி கேட்குறாரு. இந்த வாவர் அப்படின்றவன் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவன். அவன் நம்ம மக்கள்கிட்டருந்து பணம் பொருள் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு அவங்க மக்களுக்கு கொண்டே கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஐயனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த போரில் கட்டாயமாக நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயன் அந்த புன்னகை முகத்தோட வாவரை சந்திக்க போகிறாரு. ஸோ வாவரோட படைகள்லாம் வீழ்த்தியாச்சு. ஸோ வாவரும் ஐயரும் சண்டை போடுறாங்க. ஒரு பீரியடில் நம்மளோட ஆரியவர்மன் வாவரை தோக்கடிக்கிறாரு. ஸோ வாவர் சொல்கிறாரு, என்னை நீங்களே கொன்றுங்க இளவரசி அப்படின்றாரு. ஸோ அதுக்கு நம்ம ஆரியவர்மன் சொல்கிறாரு, உங்களை கொல்றது என்னோட நோக்கம் இல்லை, உங்களோட மனமாற்றம் தான் எனக்கு தேவை. என்ன காரணம்னா, இங்கேயும் மக்கள் தான் இருக்கிறாங்க, அங்கேயும் மக்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இவங்களை கொள்ளடிச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமே, இதை மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஆரிய கேரளவர்மனோட இந்த பண்பு வாவரோட மனசை முழுமையாக நொறுக்கிறது. ஸோ அதோட வாவர் சொல்கிறாரு, இளவரசே, இனி நான் உங்களோட அடிமை, நான் பிறப்பால் ஒரு முஸ்லீம், நான் இனிமேல் உங்களோட மதத்துக்கு நான் மதம் மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொன் சிரிப்போட நம்மளோட ஆரியவர்மன் சொல்கிறாரு, உங்களை மதம் மாற்றுறதும் என்னோடய நோக்கம் இல்லை, எனக்கு எல்லா மதமுமே சம்மதம் தான். ஏன்னா எல்லா மதமுமே மனிதர்கள் வாழ்கிறதுக்கான அறநெறிகளை தான் கற்றுக் கொடுக்கே தவிர எந்த மதமுமே வன்முறையை தூண்டலை, எல்லாருக்கும் அகிம்சையை தான் கற்றுக் கொடுக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட மதத்திலிருந்தே முக்தி நிலை அடைகிறதுக்கு நீங்கள் என்ன பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போயிலிருந்து ஆரியவர்மன் வாபரை தன்னோட சீடராகவும் தன்னோட தலைமை தளபதியாகவும் நியமிக்கிறாரு. நம்ம எப்படி மணிகண்டர் அவதாரத்தில் ஐயனோட பூதப்படைகளோட தலைவரான வாபுனரை வணங்குறோமோ அதே போல தான் ஐயனோட ஆரியவர்மன் அவதாரத்தில் அவரோட படை தளபதியான வாவரையும் நம்ம வணங்குறோம். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன். நம்ம ஐயனோட ஆரியவர்மன் அவதாரத்தில் வரக்கூடிய தளபதியான வாவர் மட்டும் நம்ம வணங்கலை. 18ஆம் படிக்கு 2 சைடும் பார்த்திங்கன்னா, ஒரு சைடு கருப்பண சுவாமி இருப்பாங்க, இன்னொரு சைடு வள்ளிய கடுத்தன சுவாமி இருப்பாங்க. இந்த கருப்பண சுவாமி அப்படின்றவங்க தான் நம்ம பாண்டிய படைகளோட தளபதி. அதே மாதிரி நம்மளோட வள்ளிய கடுத்தன சுவாமி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஆம்பளப்புள்ளை படையோட தளபதி. நம்ம உதயனோட தலையை கொய்த கொச்சு கடுத்தன சுவாமிக்குமே மஞ்சள் மாதா கோவிலுக்கு அருகில் கோவில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள எல்லா அழுக்குகளையும் நீக்கி உள்ள ஐயனோட அந்த தீப ஒளியை விதைச்சிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன்.